தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேர் கிரிதரலால்னு பேர். இந்த மகான் எந்த அளவுக்கு கிருஷ்ணனோட அனுகிரகத்தை பெற்று, தம்புரா கிடைக்கப்பெற்று, காலில் சலங்கை கிடைக்கப்பெற்று, பீதாம்பரம் கிடைக்கப்பெற்று, மாலைகள் கிடைக்கப்பெற்று எப்படி கச்சேரி பண்ணினார், பக்தர்கள் ஆனந்தப்பட்டார்கள், வீட்டுக்கு போய் சாப்பிட்டாங்கன்னு பார்த்தோம். மனிதர்களில் எந்த ஒரு காலத்திலும் பேதம் பார்க்கக்கூடாது. அதாவது பிரிவினை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நீ இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நீ தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், என்றைக்குமே கூடாது. இதை நம்ம எத்தனையோ காலமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். நந்தனார் கதையை பார்க்குறோம். சமீபத்தில் நம்பாடுவான் அப்படின்னு ஒரு மகானை பற்றி வைணவத்தில் பார்த்தோம். பகவானுக்கு பேதமே கிடையாது. அதை நிரூபிக்கிற ஒரு சம்பவம் இவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு நாள் கிரிதரலால் தன்னோட வீட்டில் இருக்கார். வீட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்து கிருஷ்ண பகவானை பற்றி பாடிக்கொண்டு இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா, சதா சர்வகாலமும் கிருஷ்ணநாம ஜபம் தான். பண்டரிபுத்த மகான்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? சூர்தாசர், கபீர்தாசர், நாமதேவர், ஞானதேவர், இவங்கெல்லாம் எப்படின்னா எப்பவுமே விட்டலா 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 அல்லது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, இதான் அவர்களுடைய சதா சர்வகாலமும் இதைத்தான் ஜபிப்பாங்க. அதுபோல் இவர் திண்ணையில் உட்காந்து கிருஷ்ணனை பற்றி பாடிட்டு இருக்கார். அப்போ இந்த தெருவில் சுடுகாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு துறவி, பைராகின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எது வாசம்? சுடுகாடு. அங்கே தான் தங்குவாங்க, அங்கே தான் படுப்பாங்க, அங்கே தான் சாப்பிடுவாங்க. சுடுகாடு தான் அவர்களுடைய வாசம். அதுபோல் சில துறவிகள்லாம் உண்டு. அவர் இந்த தெருவழியை போகிறார். அவரை பார்த்த உடனே இவர் சுடுகாட்டில் இருக்கிறவராயிற்றேன்னு இந்த தெருவில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஐயோ, அவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரு தீட்டு வந்துடும், ஒரு தோஷம் வந்துடும், இவரை நம்ம வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது, அவர் நம்மக்கிட்ட எதுவும் யாச்சகம் கேட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்லாருமே எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. அந்த பைராகி தெருவில் போகிறார். அவருக்கு இப்போ பசிக்குது, உணவு வேணும். அந்த உணவு தேவைக்காக தான் வந்திருக்கார். இந்த தெரு வழியாக வரார். யாரான வீட்டில் நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு வர்றார். அப்போ இவர் உட்கார்ந்துருக்கார் திண்ணையில். திண்ணையில் உட்காந்துருக்கார். கிரிதரலால் உட்காந்துட்டு இருக்கார். கிருஷ்ணனை பற்றி பாடிட்டு இருக்கார். உடம்புல கோபி சந்தனத்தினாலான நாமங்கள்லாம் போட்டுண்டபடி வரக்கூடிய இந்த பைராகியை பார்க்கிறார். யார்? கிரிதரலால். ஆஹா, ஒரு சன்னியாசி போகிறாரே, ஒரு துறவி போகிறாரேன்னு அவரை கூப்பிடுறார். தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறார். அந்த தெருவில் இருக்கிறவங்க யாருமே கூப்பிடலை, இவர் மட்டும் கூப்பிடுகிறார். தனது வீட்டு வாசலில் நிற்க வச்சு அவரது பாதங்களில் ஜலம் விட்டு பாதங்களை கழுவுகிறார். பாதங்களை கழுவி முடித்த பிறகு அந்த பாதத்தில் பட்ட ஜலத்தை எடுத்து தனது தலையில் புரோஷனம் பண்ணிக்கிறார். அத்தனை விசேஷம். ஒரு சன்னியாசிகளுடைய திருவடிகள் அப்படிங்கிறது அத்தனை முக்கியம். அதில் பட்ட அந்த ஜலத்தை தன்னோட தலையில் புரோஷனம் பண்ணிக்கிறார். புரோஷனம் பண்ணிட்டு கிரிதரலால் என்ன பண்ணுறார், அவரை பார்த்துட்டு, நீங்கள் இன்றைக்கி என்னோடய வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நான் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு உணவு படைப்பதற்கு. கிருஷ்ண பகவான் இன்னைக்கு எனக்கு பேர்பட்ட ஒரு பெரிய பேற்றை கொடுத்துருக்கான், நீங்கள் என்னோடய வீட்டுக்குள்ளே வரணும், நீங்கள் என்னோடய வீட்டில் எழுந்தருளி உணவு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது. அதுதானே வந்திருக்கார் இந்த பைராகி. சந்தோஷத்தோடு வீட்டுக்குள்ளே வர்றார். அவரை உட்காத்தி வச்சு ஒரு மனையை போட்டு ஒரு இலையை போட்டு அவருக்கு உணவு பரிமாறுகிறார். அந்த பைராகி சாப்பிட்றார். ரொம்ப திருப்தியாக இவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். யார்? பைராகி கிளம்பிட்டார். சுடுகாட்டில் வசிக்கக்கூடிய சன்னியாசி. இந்த விஷயம் ஊரில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரிகிறது. இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.